இவன் தான் என்னோட கம்ப்யூட்டர். ரீசெண்டாக இவனை ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இவனுக்குள்ளே இருந்த வைரஸை எப்படி தேடி கண்டுபிடிச்சேன், அதை எப்படி ரிமூவ் பண்ணேன் அண்ட் எப்படி ரெக்கவர் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹேக் ஆச்சுன்னா இல்லைனா ஹேக் ஆகியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஒரு ஹேக் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இன்டர்நெட் மூலமாக தான் நடக்கும். ஸோ விஷயமா இப்போ இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணேன். அடுத்ததாக ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் அதில் மெயினாக நடக்கும். ஒன்று, ரிமோட் ஆக்சஸ் மூலமாக நம்முடைய கம்ப்யூட்டரை ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவதாக இன்ஃபர்மேஷனை திருட வைப்பாங்க. என்னோட கேஸில் ரிமோட்டாக எந்த ஒரு கண்ட்ரோலும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ரிமோட் ஆக்சஸ் ட்ராஜனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எனிவே அதை இன்ஷூர் பண்ணுறதுக்காக ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே கொடுத்தா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் எந்தெந்த அக்கௌண்ட்ஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் லாகின் ஆகியிருக்குது அப்படிங்கிற விஷயம் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்கேஸ் ஏதாவது அக்கௌண்ட்ஸ் ரிமோட்டாக கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா இதில் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அது என் அட்மின் அக்கௌண்ட் அண்ட் அதர்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது பேசிக்காக வேறு யாராவது இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எனக்கு தெரியாமல் வேறு எந்த ரிமோட் அக்கௌண்ட்ஸும் இதில் லாகின் ஆகலை. அண்ட் அடுத்ததாக டெஸ்க்டாப் சர்ச்சில் போய் அலோவ் ரிமோட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் இந்த ஷோ செட்டிங்ஸ்குள்ளே வந்தால் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் ரிமோட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த டோன்ட் அலோவ் ரிமோட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரை ரிமோட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக கம்ப்யூட்டரில் ஏதாவது வைரஸ் இருக்குதா இல்லைன்னா ஏதாவது மலிஷியஸ் ஃபைல் இருக்குதா அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக விண்டோஸ்லேயே ஒரு இன்பில்ட்டான ஒரு ஃபீச்சர் இருக்குது. மறுபடியும் ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் எம்ஆர்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸோட மலிஷியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஃபுல் ஸ்கேன் கொடுத்து என்டையர் கம்ப்யூட்டருமே ஸ்கேன் பண்ண வச்சுட்டேன். இந்த ஸ்கேனை ஒரு நைட்டு 10 மணி போல் போட்டேன். பட் காலையில் ஆகும்னு இது ஓடிட்டு தான் இருந்தேன். ஐ திங்க் ஒரு 8 hours 9 hours இந்த ஸ்கேன் ஓடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்ன தான் இருந்தாலும் இதுலேயே அவங்க டிஸ்க்ளைமர் கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. இது ஒரு ஆன்டிவைரஸ்க்கான ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கேன் ரன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் K7 ஆன்டிவைரஸில் இருந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதுலேயும் ஒரு ஃபுல் ஸ்கேன் ரன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட் ஸ்கேன் போட்டேன். ரெண்டாவதாக கம்ப்ளீட் ஸ்கேன் போட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 7 நவம்பர் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி முடிஞ்சு. ஸோ இதில் சில மலிஷியஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்று குவாரண்டைன் பண்ணி ஒன்று டெலிட் பண்ணி க்ளீன் பண்ணேன். பட் என்ன தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லா வைரஸும் க்ளீன் ஆகிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த கமெண்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓகே கொடுத்தா எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் காணிக்கும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இன்ஸ்டால் பண்ண ஒவ்வொரு ஃபைல்ஸையாக பிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பப்ளிஷர்ஸோட நேம் தான். பட் பப்ளிஷர் நேம்லையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு மலிஷியஸ் ஃபைல் இருக்கு. பட் அதோடைய நேம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு மட்டும் இருக்குதுன்னா அது ஒரு மலிஷியஸ் ஃபைல். ஸோ எனக்கு இதில் ஐடென்டிஃபை ஆகாத எல்லா விஷயங்களையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக இந்த கம்ப்யூட்டர் வேற எந்த கம்ப்யூட்டரோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் netstat -h அப்படின்னு கொடுத்தீங்கன்னா -a display all connection and listening port, display all addresses and port number, display owning process ID. ஸோ இதில் நான் netstat -an அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் வேறு எந்தெந்த கம்ப்யூட்டரோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு, வேறு எந்த கம்ப்யூட்டரோட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ லிசனிங் விட்டுரும், ஏன்னா அது இன்னும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பட் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு இருக்கலாம், இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். பிகாஸ் இதில் இருக்க ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் அந்த ஹேக்கரோட ஐபி அட்ரஸ். இதில் இருக்க ஏதோ ஒரு போர்ட் மூலமாக தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஹேக்கருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 192.168.100.26 இது வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸ். அண்ட் அடுத்ததான் இதில் இருக்க 172.64.144 இது வந்து ஒரு ஃபாரின் அட்ரஸ். இது எய்தர் கூகுளோட ஐபி அட்ரஸாக இருக்கலாம் இல்லைனா டிஸ்கார்டோட ஐபி அட்ரஸாக இருக்கலாம்.
இல்லைனா ஹேக்கரோட ஐபி அட்ரஸாக இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5228 அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா போர்ட் 5228 அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் இந்த போர்ட் மூலமாக ஷேர் பண்ணலான் இருக்குது. ஸோ இந்த போர்ட் மேலே எனக்கு இப்போ டவுட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐபி அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ ஐபி லுக்கப்புக்குள்ளே போய் இந்த காப்பி பண்ண ஐபி அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐபியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி கூகுள் எல்எல்சி அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஐபியை பற்றி நம்ம கவலைப்படாண்டாம். ஸோ இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம போய் சர்ச் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல் உண்டு. அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் ஆகியிருக்கு, எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். பட் இந்த நெட் ஸ்டார்ட்ல இருக்க ஒவ்வொரு ஐபி அட்ரஸையும் எப்படி இந்த ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரரில் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நெட் ஸ்டார்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏஎன் நம்ம இப்போ சர்ச் பண்ணது இந்த டேஷ் ஓ என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே த ஓனிங் ப்ராசஸ் ஐடி, பேசிக்கலாக பிஐடி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிஐடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஏஎன்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே பிஐடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த. கூடவே இதில் இன்னொரு விஷயமும் பண்ணிக்கலாம். இதில் வைரஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரைட் கிளிக் பண்ணி checkvirustotal.com அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சைட்லேயே ஒரு பெர்சன்டேஜும் டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதில் ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறது இதுலேயே ஐடென்டிஃபை பண்ணி அதில் மார்க்கும் போட்டுரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1% ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் TCP/IP அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ரிமோட் அட்ரஸ் இருக்குது. பட் அதோடைய ஸ்டேட் பார்த்தீங்கன்னா லிசனிங் தான் இருக்குது. ஸோ இன்னும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஸோ எய்தர் இது ஒரு வல்னரபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைனா இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய எனிவே இதை கில் பண்ணி விட்டுறலாம். ஆக்சுவலாக அது ஒரு சிஸ்டம் ஃபைல். நான் அதை கில் பண்ணதுனால கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்து. பட் பிரச்சனை இல்லை, ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சிஸ் இன்டர்னல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஹோல் பஞ்ச் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ இந்த டூல்ஸில் ஒன்று தான் இந்த ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரர். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டூலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஆட்டோ ரன்ஸ் அப்படிங்கிற டூலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு வெரிஃபைட் பப்ளிஷர் வந்து வருதா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இதில் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ இதில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வெரிஃபை ஆகாத ஒரு பப்ளிஷர்ட்டு வருது அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஃபைனலாக சஸ்பீஷியஸாக இருந்த எல்லா ஃபைல்ஸையும் நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். தேவையுள்ள ஃபைல்ஸ் தேவையில்லாத ஃபைல்ஸ் எதுவுமே பார்க்கல, எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். என்னதான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கம்ப்யூட்டரில் இருக்க வைரஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் அஃபெக்ட் பண்ணது எந்த மாதிரி ஒரு மேல்வேர், எந்த மாதிரி ஒரு வைரஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்மளால் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. பட் இனிமேல் இந்த கம்ப்யூட்டர் ஹேக் ஆகி இருக்குது அப்படிங்கிற அறிகுறி ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரை நம்ம ரீசெட் பண்ணி ஆகணும். ஸோ ஒருவேளை ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துன்னா அதுவுமே வீடியோவாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபெரஸ் சைனிங் ஆஃப்.